தயிர் சாப்பிடுறது நான் வந்து இவ்வளவு பெரிய கப்புல சாப்பிடுறேன். அவ்வளவு பெரிய கப்பா நீ பகாசுரன் அர்த்தம் அப்படின்னா அதான் இந்த சத்தம் தான் போடுறது அடுப்பு புறுபுரு புறுபுரு புறுபுருங்கிறதே தவிர ஃப்ளேமே வர மாட்டேங்குது. யூ கேன் ஆட் ஜஸ்ட் அ ட்ராப் ஆஃப் லைம் ஸோ தட் இட் டசன்ட் கிறிஸ்டலைஸ். அதுக்கோசரம் எப்படி தெரியறது வர்ற கெமிஸ்ட்ரி பாஸ் நீ வேற இதை போட்டு இப்படி டங்க் பண்ணணும். அப்பதான் அது பண்ணு. அதான் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா. அப்படிதான் முடியும். தீபாவளி வந்துடுத்தோ அப்படின்னா ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தீபாவளி ஸ்பெஷல் ஆஃப் அம்மாவும் நானும். சோ தீபாவளி ஸ்பெஷல் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து I'm going to make a lovely sweet. I hope it comes out well. It's called the button jangri. அட்டி ஷக்க. Maybe I call it மாதவ் jangri. அதுதான். இது வந்து மாதவ் ஸ்பெஷல் தான். நீ வந்து இத டெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு இங்க அம்ச்சிருந்தல்ல, சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டான். அப்படினா நான் பாஸ்னு அர்த்தம். சோ இதுக்கு என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். இன்னைக்கு வந்து one of our very close friends அவ வந்து Pranita, she gave me this saree. So it's a new one and this episode is wholly dedicated to Pranita and Sukesh. போடு ஷக்க. ஆமா, very good. Prini Suki இது உங்களுக்காக. correct. very good special. Yes, nice. சோ என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். இங்க ஏற்கனவே வந்து எண்ணெயும் நெய்யும் இந்த ஆப்பக்கரையில வச்சிருக்கேன். ஆப்பக்கரையில. ஓகே. இது எல்லாரும் யோசிச்சிருப்பா என்னடா அது ஜாங்கிரின்னு சொல்லிட்டு ஆப்பக்கடாயை வச்சிருக்காளேன்னு. பட் இட்ஸ் a nice way of doing. That's what I thought. ஆப்பக்கடை. இது வந்து பாரு ஒரு இவ்வளவு இந்த அளவு, தட்ஸ் ஒரு சின்ன நம்ம தயிர்லாம் சாப்பிடுவோமே அந்த கப்பல் மேபி 100 grams. அப்படி சொல்லு. தயிர் சாப்பிடுறது நான் வந்து இவ்வளவு பெரிய கப்புல சாப்பிடுறேன். அவ்வளவு பெரிய கப்பா நீ பகாசுரன் அர்த்தம் அப்படின்னா அதான். இது வந்து 100 grams இருக்கும் உளுந்து. ஆமா, உளுந்து, முழு உளுந்தது. அதை வந்து ஜஸ்ட் அபவுட் 1.5 hours நல்லா அதை கலைஞ்சிட்டு நல்ல தண்ணியில ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிருக்கேன். அடேங்கப்பா. ஊற வச்சது பாரு, அதோட 1.5 teaspoon of cornflour. ஓகே. அதையும் போட்டு நல்லா எனக்கு பிடிச்ச குங்குமப்பூ நல்லா போட்டு நல்லா எப்படி அரைச்சு வச்சிருக்கேன் பாரு. தண்ணி விடாம நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி சொல்லலாமா? நோ, தண்ணி வடைக்கு கொஞ்சம் தெளிக்கிறோம் தண்ணியை. இது தண்ணி, அந்த தண்ணி வேணா பக்கத்துல வச்சுக்கலாம். ஓகே. நான் என்ன பண்ணேன்னா இந்த குங்குமப்பூ ஊற வச்சு துளியோண்டு பால் இருக்கு பாரு, அதையே போட்டு தான் அரைச்சிருக்கேன். அது 2 பங்கு சர்க்கரை. ஓகே. சோ 2.5 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி ஊத்திருக்கேன். சபாஷ். ஆஹா, 2 பேருமா சேர்ந்து ஊத்துறோமே. ஆமா, ஜாங்கிரி நல்லா வரணும். ஆமா, ஜாங்கிரி நல்லா வரணும். இது என்ன பெருசா வேஷத்தை பெருசாதான் இருக்கு. ஆமா, இல்ல அது எனக்கு இது. சோ இது இப்ப வந்து நீ சொல்ற மாதிரி அந்த பிச்சுக்குன்னு வரணும். அவ்வளவுதான். ஒரு கம்பி பாகு, ஒத்த கம்பி, அரை கம்பி, மேபி வேணா அரை கம்பின்னு வேணா. நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. கொஞ்சம் அந்த பிசு பிசு அந்த குலாப் ஜாமுனுக்கு இருக்கிற மாதிரி அப்ப அணைச்சுடணும். அதை அணைச்சிட்டு அதுல வந்து நான் இது போட போறேன், துளியூண்டு குங்குமப்பூ அதுலயும் போட்டுற போறேன். அண்ட் ஒரே ஒரு சொட்டு கொஞ்ச நாள் நிறைய பண்றதா இருந்தாக்கா யூ கேன் ஆட் ஜஸ்ட் அ ட்ராப் ஆஃப் லைம் so that it doesn't crystallize. அதுக்கோசரம் எப்படி தெரியறது வர்ற கெமிஸ்ட்ரி பாஸ் நீ. வெரி குட். சோ இப்போ இது என்ன கொஞ்சம் இது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா. ஓகே. இப்போ இது என்னமா, இது கரெக்ட்டா இருக்கா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி தெரியுமா இருக்கு? ஐ ஷோ யூ. இப்போ இது என்ன, இது பாரு இப்போ இப்படி இருக்கோ இல்லையோ. இப்போ வந்து இப்படி பண்ணாக்கா அது விடல. இது பாலம் மாதிரி இருக்கு பாரு. இப்போ there is a path, ஒரு பாத். ஆமா, இந்த பக்கம் இது ஜீரா, இந்த பக்கம் அப்படி இதுவா இருக்கு. பட் இட்ஸ் நாட் கம்பி பாகு. புரியுது. பிச்சுக்குங்கிறது. ஓகே. சோ அதுதான் கொஞ்சம் ஆறணும் அது. ஓகே. ஏன்னா ஏன் ஆறணும், இதுலயே கொஞ்சம் இன்னும் பாகு கொஞ்சம். got it. இப்போ ஐ அம் கோயிங் டு மேக் தி ஜாங்கிரிஸ். சிலேபி. இது வந்து மதுரை சைடுல எல்லாம் வந்து நம்ம என்ன ஜாங்கிரின்னு சொல்றோமோ அத அவ ஜிலேபின்னு சொல்லுவாங்க. நம்ம எது ஜிலேபின்னு சொல்றோமோ ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ அக்ராஸ் த சவுத். சொல்றேன், இன் தமிழ்நாடு
மெட்ராஸ் அண்ட் ஃபியூ பிளேசஸ்ல தான் வந்து நம்ம இது ஜாங்கிரின்னு சொல்றோம். நம்ம ஜாங்கிரின்னு சொல்றது தேசே ஜிலேபி. பட் மாயவரத்துல கூட இத வந்து ஜிலேபின்னு தான் சொல்லுவாங்க. ஜிலேபி. ஆமா, they never say நம்ம ஜிலேபி அங்க ஜாங்கிரி. ஆமா. பாரு இந்த குங்குமப்பூ இதுல போடுறேன் பாரு. குங்ஃபு ஓர் ஷக்க. எவ்வளவு நன்னா போட்டுருக்கேன். அம்மா நன்னா போட்டுருக்கேன். வாங்கி வாங்கி குடுக்குறியோ இல்லையோ. அது மாதவுக்கே தெரியும் இப்போ. அது he likes it so much actually. ஆமா. எங்கயோ போய் சொல்லிட்டு ஐயோ வாசனை வருது. குங்குமப்பூ கடைக்குள்ள போய் the smells of பாயசம் அப்படின்றது. பத்தியா எப்படி இருக்கு நன்னாவே போட்டு சாத்திருக்கப்போ. ஆமா, அது கொஞ்சம் ஊற ஊற இன்னும் கொஞ்சம் கலர் இன்னும் நல்லா. கரெக்ட். ஓகே சரி. இப்போ வந்து இப்போ I'm just show you I have a ziplock cover with me. இது வந்து there is a small slit in this. இது பாரு ரொம்ப குட்டி கத்திரிவல். ஆமா ஆமா. I can even make a tiny one. பாத்துமா பெருசா எட போறது பெருசாகாது. இது பாருங்க அவ்வளவுதான். just a tiny one. ஒரு ஸ்னிப். ஆமா அவ்வளவுதான். இப்போ வந்து இது வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சிருக்கேன் அதுக்கு. அந்த இப்போ நீ அந்த கார்ன் ஃப்ளவரும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட அரைக்கும் போது எல்லாம் அரைக்கிறப்ப போட்டேன் நான். இப்போ வந்து இதுல வந்து இத I'm just filling the bag. பேக்கர் மாதிரி ஆயிட்ட போ. ஆக்சுவலா அந்த துணியில போட்டு அவ அந்த that's called red. அது பேர் ரெட்னு பேரு. அது நல்லா நம்ம வாள்லாம் பண்றாளே கல்யாணத்துக்கு பண்றவாள்லாம் என்ன அழகா அந்த கடாயில வச்சுட்டு அதெல்லாம் நாங்க வந்து நாகப்பட்டினம் இந்த கல்யாணம் நம்ம ஆத்துலயே நடக்கும். அப்ப வந்து we used to எங்களெல்லாம் அங்க தெரித்தி விட்டுடுவா. ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. நல்லா இருக்கும். இல்ல வீட்டுல கல்யாணம் அன்னைக்குலாம் வேற மாதிரி இருக்கும். பட் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் நாங்கெல்லாம் புடுங்கி எடுப்போம். ஆமா அதெல்லாம் இப்ப பாரு இப்ப இருக்கா மச்சி காப்பாத் பாரு. எப்படி வருது பத்தியா? அம்மா பின்னிட்ட போ. கல்யாணத்துக்கு பண்ணிடலாமா? இனிமே ஆமா இனிமே ஆர்டர் எடுக்கறோம். ஆர்டர் எடுத்துடலாம். இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுல பண்ணி கொடுத்ததே இல்லையே. உனக்கு வேற எல்லாம் அப்பெல்லாம் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. ஓ ஃபேண்டாஸ்டிக். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அங்க அந்த பேர் அந்த குச்சி அங்க இருக்கு. வேற எல்லாம் உனக்கு செட் எப்படி எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனா this is a great idea. இந்த அப்பக்கரையில வச்சு ஷேப்புக்கும் ஓகே. இது அந்த மணிமணியா அப்படி சுத்தணும்னு அவசியம் இல்ல. பாரு அப்படியே திருப்பிட்டேன் பத்தியா? பியூட்டிஃபுல். சோ நைஸ் இல்ல? ஆமா ரொம்ப நைஸ் தான். இது மாதிரி மாதவ ஜாங்கிரி இது. இந்த வாட்டி நம்ம ஸ்பெஷல் தீபாவளிக்கு ஆமா மாதவ ஜாங்கிரி. அந்த கலருமே பாரு நீ அந்த குங்குமப்பூ போட்டு அரைச்சது. ஆமா ஆமா. அந்த of course many people add the kesari powder but as much as possible let's try and stay away from that. அவ்வளவுதான். இது குங்குமப்பூ பாவம். நீ வெளியில போறப்பெல்லாம் நான் தான் சொல்வேனே என்னோட கிஃப்ட்டுக்கு 10 ரூபாய் வச்சிருந்தியா அதுக்கு தனியா 2 எதழ் குங்குமப்பூ கூட 2 எதழ் சொல்றேன். அது I like it so much. கரெக்ட். எனக்கு கிஃப்ட் கொடுக்கறவா கூட அது பிரஷர் குக்கர் கேசரோல் அதெல்லாம் கொடுத்தா. கேசரோல் அது என்னமோ கரெக்ட் தான். ரொம்ப வசதி தெரியுமா அதெல்லாம் முந்தி காலத்தெல்லாம் அடுப்புலயே அப்படியே இருக்கும். இப்பனா அப்படி இல்லை. இட்ஸ் நைஸ். இது வந்து ஒரு தினசா கொஞ்சம் ஒரு ரொம்பவும் கிறிஸ்பா கூடாது. நல்லா இருக்காது. நம்ம தயிர் வடையெல்லாம் கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு இதுல போட்டுடுறோம் இல்லையா? பால்ல போட்டு தயிர்ல போட்டுடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதனால தான் இந்த ஃப்ளேம் ஜாஸ்தி ஏற்றவே மிதமான தீல. எக்ஸாக்ட்லி மீடியம் ஃப்ளேம். வெரி குட். சோ இது கொஞ்சம் குக் ஆறதுக்கு வேணா வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே. நல்லா பொரிஞ்சு எல்லா பக்கம். இப்போ வந்து இதுல எடுக்கிறேன் நான். ஆஹா மாதவ ஜாங்கிரிய. ஓடு ஷக்க. I hope he likes it today. அவனுக்கு நீ ஸ்வீட்னு எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். அப்படிலாம் கிடையாது. No. He doesn't take like that. Yeah. He is quite discerning in his taste. ஆமா அது and also he knows which is good. அதுவும் தெரியுது. நல்லா பண்றான். He knows everything. இப்ப பாரு அழகா தோடு மாதிரியே இருக்கு ராகேஷ். இப்போ வந்து I'm going to put it in this. ஆஹா அப்படி போடுமா? இது கரண்டில எடுத்துட்டு இருக்க. ஆஹா சபாஷ். ஒரு 5 minutes அப்புறம் குழந்தை டேஸ்ட் பண்ணிடலாம். குழந்தை டேஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ள நான் இன்னும் ஒரு ரவுண்ட் வாத்துடுறேன். அதை வாத்துடுறியா? ஐ மீன் பண்ணிடுறேன். இத வேற இத போட்டு இப்படி டங்க் பண்ணனும். அப்பதான் அது நல்லா ஊறும். அதான் பண்ணிட்டு இருக்கேன். சபாஷ். இப்போ இது ஊறறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நீயும் இன்னொரு இடு போட்டுடு. ஆமா இது வந்து எண்ணெய் மாத்திரம் வைக்கல நான் ராகேஷ். ஓ எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்ந்து வச்சிருக்கேன். so that taste will be little nice with jangri. அந்த குங்குமப்பூ அதுவும் சேர்ந்து நல்லா இருக்கும். சரி பொரிஞ்சு வெயிட் பண்ணிக்கலாம்.
குழந்தை வெயிட்டிங். குழந்தை அம்மாச்சிக்கு வச்சாச்சு. அம்மாச்சிக்கு வச்சாச்சு. அந்த சிரப் இல்லாத கூட சிரப் இல்ல. ஏன் டயட்டா? ஆமாம்மா, என்ன பண்றது, எங்க திரும்பினாலும் ஸ்வீட்டா இருக்கு. ஆமா கரெக்ட். நான் இல்லன்னே சொல்லல. நான் இல்லன்னே மச்சி காப்பாத் எல்லாரும் நன்னா தீபாவளி கொண்டாடணும். நிறைய ஸ்வீட் சாப்பிடணும். எங்களையும் நினைக்கணும். ஸ்வீட் சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடம்பும் இளைக்கணும். இல்லை, அண்ட் இப்போ இந்த பட்டன் ஜாங்கிரி மாதிரியே தேர் ஆர் சோ மெனி அதர் ரெசிபீஸ் தட் வி ஹவ் டன் ஆன் அவர் சேனல். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே யூ வில் see a lot more options. கல்கண்டு சக்கரை பொங்கல், ஒக்கோரை, இன்னும் என்னெல்லாமோ இருக்கு. அக்கார வடிச்சல் இருக்கே. அக்கார வடிச்சல். ஆஹா, சரியா இருக்கா? இந்த சூடா ஜாங்கிரி சாப்பிட்றது, அதுவும் குங்குமப்பூ போட்டது. இது அஃப்கோர்ஸ் இந்த குங்குமப்பூ இன்னும் கூட கொஞ்சம் சோக்கானும். பட் த சூடு, அந்த பாகு, அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் ஃப்ரம் த ஜாங்கிரி சேர்த்து சாப்பிடும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக். மா இன்னும் ஒன்று எடுத்துக்கூடாது. அப்புறம் பிரீத்தி கொண்டு கொடு. நான் கொடுக்குறேன். கொடு. நீ ஒரு வயசு. I'm sure Madhav would love it. First class. So go ahead and try this button jangri, mini jangri, or நீ சொன்ன மாதிரி மாதவ் ஜாங்கிரி. ஆமா, இது ஈஸி. ஏன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பியூட்டிஃபுல்லா வந்துடும். குவிக் அண்ட் ஈஸி. வெறும் உளுந்து ஊற வச்சோம், அரைச்சோம், பொரிச்சோம், அவ்வளோதான். புட் இட் இன் த ஜீரா, தட்ஸ் இட். ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி. அண்ட் நான் சொன்ன மாதிரி எங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்வீட் ரெசிபி, சேவரி ரெசிபியும் பாருங்க. தேங்காய் பால் முறுக்கு, நாடா, என்னெல்லாமோ இருக்கு. இப்போதான் ஞாபகம் வருதுமா அதெல்லாம் முன்னாடி பண்ணது. உங்க எல்லாருக்கும் எங்க 2 பேரோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நன்னா பட்டாசுலாம், ஐ டோன்ட் நோ பட்டாசு வெடிப்பாளா என்னன்னு தெரியாது. ஸ்வீட் சேவரிஸ் நன்னா சாப்பிடுங்க. And you meet all your friends, relatives, have a very good time. Yes. Wishing you all a happy Deepavali. We will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.